கடைசி நாட்களில் என் நிலத்தை, அதாவது இஸ்ரவேல் நிலத்தை தேசங்கள் ஒன்று கூடி பங்கிடுவார்கள் என்ற சர்வ வல்ல யாவேவின் வார்த்தைகளை நம் தலைமுறை தரிசிக்கிறது. நாம் கடைசி நாட்களில்தான் இருக்கிறோம். சில உதாரணங்கள்: இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலத்திற்கு திரும்பியது, தங்கள் மொழியை மீட்டெடுத்தது, தேவாலயம் கட்டுவதற்கு முழு வீச்சில் தயாராக இருப்பது என்ற சம்பவங்கள் போதுமானது. சாத்தானுக்கு கடைசியாக 7 வருடம் கொடுக்கப்படும். அவன் ஆளுமையிற்கு தேவையான பூமியின் மேடை அதிவேகமாக தயாராகி கொண்டிருக்கிறது. நடக்கவிருக்கும் காரியத்தை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் தப்பித்து கொள்ளலாம். அறிந்து கொள்வோம். அறிந்தவர்கள் பகிர்ந்து கொள்வோம். வெல்கம் பேக் டு எபிசோட் 40, தி புக் ஆஃப் ரெவலேஷன். இந்த 12ஆம் அதிகாரத்தை இந்த காணொளியோடு நாம் நிறைவு செய்கிறோம். இதற்கு முன்பு நாம் பார்த்தது முதல் 6 வசனங்களில் ஒரு பெண், அவளுக்கு பிறக்கும் ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தையை கொல்ல நினைக்கும் ஒரு டிராகன் அல்லது ராட்சத பாம்பு. 7 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் யோவான் எழுதியிருப்பது பரலோகத்தில் போர் நடக்கிறது, சாத்தானுடைய கூட்டாளிகள் தோற்று போகிறார்கள், அவனுடைய முழு கூட்டமும் தூக்கி எறியப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வானத்திலே யுத்தம் உண்டானது. அந்த யுத்தத்தில் மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் ராட்சச பாம்போடு யுத்தம் பண்ணினார்கள். ராட்சச பாம்பும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் வெற்றி பெற முடியவில்லை. இனியும் அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லாமல் போனது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது மைக்கேல் குட் ஏஞ்சல், சேட்டன் பேட் ஏஞ்சல். இந்த சைடில் ஒரு டீம், அந்த சைடில் ஒரு டீம். சாத்தானை குறித்ததான ஒரு சில கட்டுக்கதைகள். மிகாவேல் தான் இயேசு என்று சொல்கிற ஒரு கூட்டம் உண்டு. பொய். சாத்தானும் இயேசுவும் சகோதரர்கள், இருவருமே பிதாவிற்கு பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய கும்பலும் உண்டு. சாத்தான் கர்த்தருக்கு இணையானவன் அல்ல. இந்த போரின் நேரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை திறந்து தீர்ப்பளித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில்தான் மிகாவேலுடைய அணியும் சாத்தானுடைய அணியும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு: சாத்தான் நரகத்திற்கு அதிபதி அல்ல. அங்கு அவனால் பயணிக்கவும் முடியாது. அது அவன் கழிக்கப் போகும் நிரந்தர இடம். 9ஆம் வசனம்: உலகத்தை ஏமாற்றுகிறவன் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த பாம்பாகிய பெரிய ராட்சச பாம்பு தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதோடு அதைச் சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். யோவான் இந்த இடத்தில் 4 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று, டிராகன், ராட்சத பாம்பு என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எபிரேய மொழியில் இது தனீன், கடலில் வாழும் ராட்சத மிருகம். இது லெவியத்தானோடெல்லாம் போய் கனெக்ட் ஆகும். இந்த தனீன் என்று சொல்லக்கூடியது மெசபடேமியா அல்லது ஷைனார் என்று சொல்லக்கூடிய நிலத்தில் இருந்தவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இது ஒரு விதமான வெள்ளத்தை கொண்டு வந்து அழிக்கும் தெய்வத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து நீங்கள் ஒரு வேர்ட் ஸ்டடி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நேரம் இல்லாததினால் ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு இட். அதனுடைய கிராஸ் ரெஃபரன்சஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இது தண்ணீரில் வாழும் ஒரு ராட்சத மிருகம், தெய்வங்களோடும் ஆவிகளோடும் தொடர்புடைய ஒரு ஜீவன். இதுவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அது வேற சர்ப்பம். அது நகாஸ் என்ற வார்த்தை. அது சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிராகன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய குணாதிசயத்தை குறிப்பது ஃபெரோஷியஸ், ஆக்ரோஷமான. சர்பண்ட் என்று சொல்லும் பொழுது ஏமாற்றுகிறவன். ஏதேன் தோட்டத்தில் ஒரு வேலை செஞ்சான் இல்லையா, அந்த மாதிரி. who is called the devil and Satan. இந்த 2 வார்த்தைகளும் ஒரே பொருள் உடையது. உதாரணத்திற்கு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனமும்
மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் முதல் அதிகாரம் 13ஆம் வசனமும் ஒரே கான்டெக்ஸ்ட் தான். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு அனுப்பப்படுகிறார். அங்கு சாத்தான் அவரை சோதிக்கிறான். ஆனால் மேத்யூ எழுதந்து டெவில், அது கிரேக்க மொழி. மார்க் எழுதந்து சேட்டன், சதான், அது எபிரேய மொழி. ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள். என்னது அது? அவதூறு செய்பவன், ஃபால்ஸ் அக்யூசர். நம்மளை பற்றி போட்டு கொடுக்கறதே அவன் வேலை. இதுதான் அவனுக்கு பிரைமரி வேலையே. ஒரு சில முக்கியமான குறிப்புகள். பாவம் என்பது ஆதாமிற்கு முன்பே இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் பதவி போயிருந்த நிலைமையில்தான் இருந்தான். அவன் ஆதாமின் பதவியை வஞ்சித்து பிடுங்கினான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆட்டுக்குட்டியானவரோ முதல் ஆதாம் இழந்ததை மீட்டெடுத்தார். மகா உபத்திரவத்திற்கு முன்பே சாத்தான் பூமியிற்கு வந்துவிடுகிறான். அவனும் அவன் கூட்டாளிகளும் கூண்டோடு தூக்கி எறியப்படுகிறார்கள். 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும்படி அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தூக்கி எறியப்பட்டான். ஸோ இந்த சாத்தானுடைய பிரைமரி வேலை என்ன? டே அண்ட் நைட், இரவும் பகலும் நம்மளை பற்றி போட்டு கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிரதான ஆசாரியர் மூலமாக பாவங்கள் மறைக்கப்பட்டது. அதுவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம் பாவங்கள் முற்றிலுமாய் நீக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கும் வழக்காடி கொண்டிருக்கிறார். 11ஆம் வசனம். மரணம் சம்பவிக்கிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பிப்பதற்காக தங்களுடைய உயிரையும் பார்க்காமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க இது. மிகாவேலின் அணி வெற்றி பெறுவதற்கு 2 முக்கியமான காரியங்கள் தான் என்று யோவான் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒன்று, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம். சிலர் யோசனை பண்ணலாம், சாத்தா மைக்கேல் கிட்ட கேட்டிருப்பான், மோசேயனுடைய பாடி எங்கேயா காணோம் அப்படின்ட்டு. அங்கே மைக்கேல் சொல்லியிருப்பாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார், த லார்ட் ரெபியூக் யூ. நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கினாங்க. மைக்கேல் 10% கீழே, இல்லை 50% கீழே. சில காரியங்கள் சில நேரத்தில் தான் நடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதனால தான் மைக்கேல் அப்படி சொல்லியிருப்பார். அதே மைக்கேல் தான் இந்த புத்தகத்தில் வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். தனி ஒருவனாக வந்து சாத்தானை கட்டி போடுவான். 2வது மிக முக்கியமான காரியம், மரண தருவாயிலும் பரிசுத்தவான்கள் சாட்சியாக நின்றிருக்கிறார்கள். கிருபையுள்ளவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். குறைந்தபட்சம் உங்களுடைய சிலுவையையாவது சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதீங்க. இங்கு இழப்பது எல்லாம் பரலோகத்தில் விதைப்பது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதை இயேசு கிறிஸ்துவும் முன்மொழிந்திருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. 12ஆம் வசனம். இக்காரணத்தினால் பரலோகங்களே, அவைகளில் வசிக்கிறவர்களே கலிகூருங்கள். ஆனால் பூமியிலும் கடலிலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மட்டும் இருக்கிறதை தெரிந்து அதிக கோபப்பட்டு உங்களிடம் இறங்கினதினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்வதை கேட்டேன். இதை படித்ததுமே எனக்கு நினைவுக்கு வந்தது யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக தங்கும் இடங்கள் இருக்கின்றன. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்ய போகிறேன். நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் செய்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். This is not second coming. This is the rapture of the church. ஆனால் பூமியில் இருக்கிறவங்களுக்கு இதைவிட ஒரு மோசமான பீரியடே கிடையாது. ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கடைசி 1260. 13ஆம் வசனம். ராட்சச பாம்பானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் குழந்தையை பெற்ற பெண்ணை துன்பப்படுத்தினது.
இது இஸ்ரேலை குறிக்கும். பூமிக்கு வந்த பிறகு சாத்தானுடைய முக்கியமான வேலையே இஸ்ரேலை குறிவைக்கிறது தான். இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இல்லாமல் போனால் இயேசுவின் இரண்டாம் வருகை சம்பவிக்காது. இதை பல தீர்க்கதரிசிகள் பலவிதமாக கூறியிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஓசியா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், I will go away and return to my place until they acknowledge their guilt and seek my face. In their affliction they will seek me earnestly. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். அவர்கள் துன்பத்தில் என்னை தீவிரமாக தேடுவார்கள். இங்க இன்னும் அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க, நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். ஐ வில் go away and return to my place. பரலோகத்துக்கு போயிடுவாராம். அப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்திருந்தா தானங்க திருப்பி போக முடியும். முதல் முறை வந்த மேசியாவை தான் இவங்க அக்செப்டே பண்ணலையே. இதை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுதும் டைரக்டாவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 23:39, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் போற்றப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் வரை இது முதல் என்னை காண மாட்டீர்கள். யூதர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து அழைப்பார்கள். 14ஆம் வசனம், அந்த பெண் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போவதற்காக பெரிய கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, விங்ஸ் ஆஃப் ஈகிள் டு த விமன். இது யாத்திராகமும் 19ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்துகிறது. சில மணித்துளிகளில் அவைகளை பார்க்கலாம். இரண்டாவது, டு ஹர் பிளேஸ் இன் தி வில்டர்னஸ். அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட இடம். இது மோவாப் அண்ட் பெட்ராவாக இருக்கலாம், பார்க்கலாம். மூன்றாவது, டைம்ஸ் அண்ட் ஆஃபர் டைம். இது யோவான் அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் தானியல் புத்தகத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கார். 1260 days. ஒரு மூத்த போதகர் இப்படியாக கூறுவார், பரிசுத்த ஆவியானவர் நானோ செகண்ட்ஸை மட்டும்தான் சொல்லலைன்ட்டு. ஏன்னா 1260 daysன்னு சொல்லியிருக்கு, மறுதளிக்கிறாங்க. 42 monthsன்னு சொல்லியிருக்கு, மறுதளிக்கிறாங்க. டைம்ஸ் அண்ட் ஆஃபர் டைம் சொல்லியிருக்கு, அதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இனியோ அது அவர்களுடைய விருப்பம். இந்த கழுகு சிறகுகள் என்றதுமே நினைவுக்கு வருவது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியர்களுக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய இறக்கைகளின் மேல் சுமந்து உங்களை என் அருகிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கணும். வனாந்தரத்தில் உள்ள உன் இடத்திற்கு பறந்து போவதற்காக பெரிய கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இடது பக்கத்தில் பார்க்கக்கூடியது யோசுவா 12 கோத்திரத்திற்கு அலாட் பண்ண நிலப்பரப்பு. வலது பக்கத்தில் பார்ப்பது மாடர்ன் டே ஜோர்டன். நீங்க இதுல நோட் பண்ணலாம், ரூபனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் மத்திய யோர்தான், சென்ட்ரல் ஜோர்டன். நார்த் ஜோர்டன் கேடுக்கும் மனாசேக்கும் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு முழுவதுமாக அது யோர்தான் வசம் உள்ளது. இந்த இடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது மோவாபும் ஏதோம் என்ற இடமும், அதுவும் யோர்தான் வசம்தான் உள்ளது. இந்த நிலங்கள் எல்லாம் இஸ்ரேல் வசம் வந்துவிடும். ப்ராஃபசி அப்டேட் அப்போ இதை குறித்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்று வரைக்கும் இந்த நிலங்கள் இஸ்ரேல் வசம் வராததினால் இந்த காலகட்டத்தை நெருங்கவே இல்லை என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். 15ஆம் வசனம், அப்பொழுது அந்த பெண்ணை வெள்ளம் அடித்து கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற தண்ணீரை அவளுக்கு பின்பாக ஊற்றிவிட்டது. 16ஆம் வசனம், ஆனால் பூமியானது பெண்ணுக்கு உதவியாக தன் வாயை திறந்து ராட்சச பாம்பு தன் வாயிலிருந்து ஊற்றின தண்ணீரை விழுங்கினது. 3 முக்கியமான காரியங்கள். பெண் என்று சொல்வது இஸ்ரேல், இதில் மாற்று கருத்து இல்லை. வேகமான வெள்ளம், அதாவது நதி போன்ற தண்ணீர் என்றுதான் எழுதியிருக்கிறார். நதின்னு கரெக்டாக சொல்லலை அவர். சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இது நிஜமான வெள்ளமாக இருக்கலாம், மேபி. ஆனால் இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது, அது இராணுவப்படை. இதை குறித்து பார்க்கலாம். 3வது, பூமி தண்ணீரை விழுங்கியது. இதற்கு முன் உதாரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? இந்த வெள்ளம் இராணுவப்படைதான் என்று கூறுகிறது இந்த வசனம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதோ ஆண்டவர் அல்லது அதனாய்
வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரளச் செய்தார். A flood like army. ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், இந்த காலகட்டத்தில், அதாவது மகா உபத்திரவத்தின் காலத்தில் 2 வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் இந்நேரத்தில் இருப்பார்கள். அவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. இது அவங்க செஞ்ச வேலையாக தான் இருக்குமோன்னு தோணுது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்து வரக்கூடிய செய்தியை பாருங்க. பூமி தண்ணீரை விழுங்கியது. இது எதையோ ஞாபகப்படுத்துகிறதே. சன்ஸ் ஆஃப் கோரா, யாக்கோபின் மகனான லிவாய் இல்ல லேவி, அவருக்கு நிறைய பசங்க. அதுல ஒரு பையன் கோஹாத் என்றவனுடைய வம்சாவழியில் வந்தது. அம்ராம்னு ஒரு பையன், இசார்னு ஒரு பையன், எப்ரான்னு ஒரு பையன். அம்ராமுடைய வம்சாவழியில் வந்தது தான் ஏரோன், மோசஸ், மிரியம். இந்த இசார்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய ஃபேமிலியிலிருந்து வந்தது கோரா. இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த கோரான்றவன் மோசஸ் கிட்ட போயிட்டு, என்னையா நாங்களும் லேவியர் கோத்திரம் தான், என்னவோ யாவே உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்ககிட்டலாம் பேச மாட்டாரா, நீ நான் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு டீமை வேற கூட்டின்னு போய்கிறான். என்ன நடந்தது என்பது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் படித்து பாருங்க, அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். இந்த விதண்டவாதம் பண்ண கோராவும் பிள்ளைகளும் அவனுக்கு வக்காலத்து வாங்கின எல்லாருமே அழிந்து போனார்கள். பூமி தன் வாயை பிளந்து பலரை விழுங்கிவிட்டது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 2 தீர்க்கதரிசிகள், எஸ்பெஷலி மோசே, ஒருவேளை இதை சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாதே. 17ஆம் வசனம். அப்பொழுது ராட்சச பாம்பு பெண்ணின் மேல் கோபப்பட்டு தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையோர்களுமாகிய அவளுடைய வம்சத்தின் மற்ற பிள்ளைகளோடு யுத்தம் பண்ண போனது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சியாகவும் இருக்க வேண்டும். ஃப்ரீயா போக வேண்டியது. இருந்து பார்த்துட்டு வரேன் அடம் பிடிச்சவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா? எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரர்களே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று நினைக்காதபடி ஒரு இரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவென்றால், யூதரல்லாத மக்களுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், அதாவது ஜென்டைல்ஸ் அண்ட் சர்ச், இஸ்ரவேலரின் ஒரு பகுதி மக்களுக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். பார்ஷியல் ஆர்டனிங் இஸ் given to the Jews until the fullness of the Gentiles. யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேல் இடத்தை சபை பிடித்து கொண்டது என்று அநேக கிறிஸ்துவ சபைகள் போதித்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த மாதிரி சபைகளில் நீங்கள் இருந்தால் உடனே வெளியேறுங்கள். நல்ல ஆரோக்கியமான ஆவிக்குரிய சபைகள் 1000க்கும் மேற்பட்டது இருக்கிறது. அங்கு போய் இணைந்து கொள்ளுங்கள். சகேரியா 12ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, மேசியாவை குத்தினது தாங்கள்தான் என்று அறிந்து மனம் திரும்புவார்கள். அது இருதயத்தின் விருத்த சேதனம். அதுவே 13ஆம் அதிகாரத்தில் எப்போ அவங்களுடைய இருதயத்தில் விருத்த சேதனம் நடந்து முடிந்ததோ, இமீடியட்டா நிலத்திற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. 13ஆம் அதிகாரம் அதை குறித்து மிகவும் தெளிவாக கூறுகிறது. 3இல் 2 யூதர்கள் கொல்லப்படுவார்கள். முழு இஸ்ரவேல் நிலமும் விக்கிரகங்களை விட்டெறிந்துவிட்டு சுத்திகரிக்கப்படும். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் மேசியாவின் 2ஆம் வருகை, ஒலிவ மலையில் அவருடைய பாதம் படும். சகரியா ரொம்ப கிளியரா எழுதியிருப்பாருங்க. 12th, 13th and 14th சாப்டர். அதோடு அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் எழுதி முடித்தது என்ன? ஆல் இஸ்ரேல் வில் பி சேவ்ட். முழு இஸ்ரவேல் புத்திரர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அதற்கு முன்பே 3இல் 2 யூதர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். அதுல எத்தனை பேர் பரலோகம் போனாங்க, நரகம் போனாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் இதுவரை நாம் பார்த்த காரியத்தினுடைய ஒரு சுருக்கம். இஸ்ரவேல் கொடுத்த பிள்ளைதான் மேசியா. இதை உணர்த்தும் விதமாக யாக்கோபு எனும் இஸ்ரேலின் பிள்ளையாக யோசேப்பு. அவர் பாடுகளை அனுபவித்த பின்பு அரியணையில் அமர்ந்தார். இஸ்ரவேலையும் அவர் புத்திரர்களையும் பஞ்சகாலத்தின் பொழுது, அதாவது உபத்திரவத்தில் இருந்து காப்பாற்றினார். சாத்தான்
படைத்தவருக்கு சமமல்ல, அவன் படைக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தோம். அவன் ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்தோம். அவன் பூமிக்கு தூக்கி எறியப்பட்ட பின்பு மேசியாவின் 2ஆம் வருகையை தடுக்க முழு யூத குலத்தையும் அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறான், தோல்வியடைகிறான். இஸ்ரேல் தேசம் பாதுகாக்கப்படுகிறது, ஆனால் எண்ண முடியாத அளவிற்கு உடமிடப்படுகிறது. அடுத்த காணொளியில் சாத்தான் பூமிக்கு வந்த பின் அவன் செய்யும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை யோவான் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அசுரனாக மாறிய அந்தி கிறிஸ்து 2.0 வெளிவரப்போகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அநேக உறவுகள் எளிமையான நற்செய்தியை புறக்கணித்து வருகிறார்கள். கிருபையான வழியை மறுதலித்து நிற்கிறார்கள். சிலர் அந்தி கிறிஸ்துவை சந்தித்துவிட்டு தான் வருவோம் என்று அடம்பிடிக்கிறார்கள். இந்த உலகத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான் என்பதுதான் என் நினைவுக்கு வருகிறது. உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வேன், நானே வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று கூறிய கிறிஸ்துவின் வார்த்தைகள் என் நேரத்திலும் நிறைவேறலாம். வஞ்சிக்கப்பட்டிருக்கும் நம் நண்பர்களும் உறவினர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள் நம்மோடு இணைந்து களிகூற வேண்டும் என்று ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான தனனான தன